இந்த வீடியோவில் நாம் ஆப்பிள் பை செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நான் ஆப்பிள் பை செய்வதற்கு 4 பெரிய ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது மாவு ஆப்பிள் இல்லை, கொஞ்சம் கல்லாக இருக்கிற ஆப்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டை ஒரு 3 துண்டு பட்டை போட்டுக்கோங்க, சின்னதாக வாசனைக்கோசரம். நல்லா வதக்கிக்குங்க. அதை வெண்ணெய் நல்லா உருகி வந்தோடனே பட்டையை போட்டு வதக்கிக்குங்க. அதுவும் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிளை அதில் போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் போட்டு அந்த ஆப்பிள் கூட சர்க்கரை கலக்கணும். அதனால் நல்லா கலரி விட்ருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆப்பிள்லேருந்து கொஞ்சம் ஜூஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரையும் போடுறோம், அந்த ஆப்பிள்லேயும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வேக வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் சாறு. இதை வந்துருச்சு பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா இப்போ பாருங்கள், நல்லா அந்த சாறு இருத்துருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு லெமன் ஊற்றிக்குங்க. சாறு ஊற்றிட்டு நல்லா கலரிக்குங்க. கலரிட்டு இப்போ பாருங்கள், எல்லாம் சாரம் போயிடுச்சு. அந்த பட்டை இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. அது வாசனைக்கோசரம் தான் போட்டோம், அதை எடுத்துருங்க. ஏன்னா சாப்பிடும்போது அது கடித்தா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இதில் அது பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்குங்க. ஆப்பிள் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொலன்னு நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அது நல்லா கலக்கிக்குங்க இந்த ஆப்பிள் கூட எல்லா இடத்துலையும் சுற்றி. இப்போ பாருங்கள், நல்லா கொலன்னு பேஸ்ட் ஆட்டம் வந்துச்சு பாருங்கள் ஆப்பிள். இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஆப்பிள் பை செய்கிறதுக்கு க்ரஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன், ஒரு 200 கிராமு. அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குங்க. ஏன்னா அது எல்லாமே கலக்கணும். அதனால் மிக்ஸி ஜார் வச்சு கொஞ்சம் அந்த சர்க்கரையும் தூளாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ சர்க்கரை எல்லாம் தூளாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பட்டர் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதை போட்டுருங்க. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, பட்டரு கட்டியாக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். உருகிடக்கூடாது பட்டரு. இப்போ ஒரு 2 அடி அடித்தா போதும். இப்போ பாருங்கள், நாங்கள் அடித்து எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்கணும்ன்ட்டு. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது பட்டரு. தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு அடிச்சுக்குங்க. இப்போ இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. ஏன்னா ரொம்ப கொலன்னு ஆகிட்டாலும் வராது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நல்லா பிசைகிறேன் பாருங்கள். அதனால் கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. ஆனால் 6 ஸ்பூன்லேயே இதை பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவு போதும். ரொம்ப பிசைய தேவையில்ல, சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரிலாம் பிசைய தேவையில்ல. அந்த உருண்டையாக வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ அதை நான் 2 அளவு ஹாஃபாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு கீழே போட்டுக்கோங்க. மைதா மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கலாம். இப்போது ரொம்ப ஹார்டாக உருட்ட தேவையில்ல, லைட்டாக உருட்டினாலே போதும். இது மாதிரி உருட்டிக்குங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆழமான கிண்ணமாக எடுக்காதீங்க, கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிறது. அது பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் பேன் இருந்தால் கூட நீங்கள் பேன் வச்சு எடுத்துக்கோங்க, சின்ன பேன் எதனா இருந்ததுன்னா. இப்போ அதை அப்படியே நான் சைடில் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி ஏதாவது இருந்ததுன்னா சைடில் அப்படி எடுத்துருங்க, கட் பண்ணி. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எடுத்துருங்க. நான் எடுத்துட்டேன் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கையிலேயே எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆப்பிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து உள்ளே வச்சுருக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம மேலே இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு ஹாஃப் எடுத்து வச்சதுனால அதை எடுத்து உருட்டிக்குங்க. இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக
இதை பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மேலே வச்சு முடியல. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. பொறுமையாக எடுத்து வைங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். எப்படின்னா, ரெண்டுத்தை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று விட்டு ஒன்று ஃபோல்ட் பண்ணணும். நடுவில் ஒன்று விட்டுட்டிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டைப் எடுத்து அங்கே வச்சுக்கோங்க. இப்போ அதை ரெண்டுத்தையும் மடித்து விட்ருங்க. இப்போ நடுவில் இருக்கிறத மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று எடுத்து அதில் வச்சுருங்க. இப்போ அதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொன்று எடுத்து வச்சுருங்க. இப்போ அதை மடக்கி விட்ருங்க. இப்போ பாருங்கள், அழகாக கூட பின்ன மாதிரி வந்துருச்சு நமக்கு. இது மாதிரி தான் வரும். இப்போ வந்து அதுக்கு மேலே பால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தடவி விட்ருங்க. மேலே ஃபுல்லாக லைட்டாக. ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு தடவிக்குங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டையை கூட நல்லா கலக்கிட்டு முட்டை கூட மேலே வச்சு தடவிக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 5 நிமிஷத்துக்கு உப்பு போட்டு ஸ்டாண்டை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தட்டு அடியில் வச்சுட்டு ஸ்டாண்டு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ஆப்பிள் பை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையை போட்டுக்கோங்க. மேலே ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம், நம்ம ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இப்போது அதை வந்து மூடிடுங்க. மூடிட்டு ஒரு மிதமான ஹீட்டில் ஒரு 1/2 hour வேக வைங்க. 30 minutes 30 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் பை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துடும் மேலே. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வந்திருக்கு, வெந்துருச்சு. இப்போது ஆப்பிள் பை ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.